எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்கணும்னு நான் அந்த கந்தன்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஃபஸ்ட்டு வெள்ளி. முடிஞ்ச அளவுக்கு தெய்வங்களை நம்ம வணங்குவோம். ஏன்னா மனுஷங்கள்கிட்ட நம்ம போய் சொல்கிறதுல எந்தவித பதிலும் இருக்க போகிறதில்ல. எப்பொழுதும் அந்த இறைவன்கிட்ட மட்டும் உங்களுடைய பிரார்த்தனையோ, உங்களுடைய கஷ்டங்களையோ, உங்களுடைய வெற்றிகளையோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த முருகன் கண்டிப்பாக அதுக்கு செவிசாய்ப்பார். நம்ம நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், மனுஷங்கள்கிட்ட போய் சொன்னால் நம்மளுடைய பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்மளை பற்றின பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறது ஒரு சிலர் மட்டுமே. பலர் நம்மளுடைய வாழ்க்கையை விமர்சனம் தான் பண்ணுவாங்க. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னா நல்லா வாழ்ந்து நம்ம கஷ்டப்படும் போது நம்ம படுற அவமானங்கள் அதிகமாக இருக்கும். அதோட வலிகளும் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த வலியில் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம மீட்டு கொண்டு வர நம்ம எடுத்து வைக்கிற அந்த அடிகள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக இறைவன் கண் கொண்டு பார்ப்பார். அதனால் அந்த கந்தன் காலடியில் கொண்டு போய் கொட்டுங்க. இல்லை உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அவங்க காலடியில் கொட்டுங்க. நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய இறந்து போன அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மா கிட்ட சொல்லி கொட்டுங்க, அழுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழுங்க. அந்த மனசில் உள்ள பாரங்கள் குறையும். நம்மளுடைய கண்ணீருக்கான பதில் அந்த இடங்கள்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். மனுஷன்ட்டேருந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் மனுஷ ரூபத்தில் அந்த தெய்வம் நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கை தான் நமக்கு எப்பொழுதும். அதை ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் உணரணும். நான்லாம் அதிகமாகவே உணர்ந்திருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்கங்கிற நிலமெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் நம்ம மூணாவது மனுஷங்கிறத அவங்க காட்டிடுவாங்க. நல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நம்ம லைஃப்பில் மறக்கவே கூடாது. ஏன்னா நண்பர்கள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். அவங்க நமக்கு உண்மையாக உள்ளவங்களாக இருந்தால் மட்டுமே. இல்லைனா சில பேருக்கு நம்ம அவங்கள ஃப்ரெண்டாக நினச்சிட்ருப்போம். அவங்க மனசில் நம்ம ஃப்ரெண்டாக இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மனசில் எப்பொழுதுமே நம்ம ஒரு அந்நிய நபர் மட்டும்தான். அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம தூரமாகவே இருந்துருவோம். சில பேர் நம்மளை தள்ளி வைக்கிறாங்கங்கிறதுக்காக வருத்தப்பட வேணாம். அந்த இடம் நம்மளுக்கு சேஃப்டியான இடம்தாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்கள் தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கும் போது சில விஷயம், எந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கோ அதிலிருந்து கண்டிப்பாக அவர் ஒதுக்கி வைப்பார். ஏன்னா அதில் நிறைய ஆபத்துக்கள் நமக்கு இருக்குங்கிறத அவர் உணர்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.